योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराय. அவருடைய நாமம் ஒரு நாமம் கூட வீணாகாது. ஒவ்வொரு நாமமும் இந்த உலகம் முழுவதற்கும் செல்லும். அவருடைய தந்தையின் பணிக்கு உதவி செய்யும் என்றல்லவா சொல்லியிருக்கிறார். இப்படி நமக்கு ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலைகளையும் ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறார். இந்த காலத்தை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். தினம் தினம் 24 மணி நேரங்களை சமமாக எல்லோருக்கும் அள்ளி கொடுக்கிறார். இவருக்கு குறைந்த நேரம், அவருக்கு அதிக நேரம் என்றெல்லாம் நாம் யாருமே குறைபட்டு கொள்ள முடியாது. அப்பொழுது இன்று காலை ஒரு குரல் என் கண்ணில் பட்டது. பகவான் அவ்வப்பொழுது எடுத்துக் கொடுப்பார். அந்த குரல் சொல்கிறது, நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பேர். அதாவது நாள் ஒன்று, நாளென ஒன்று, ஒன்று போல காட்டி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அளவுகோல் மாதிரி, காலை பகல், காலை மதியம், மாலை இரவு, இப்படி இது சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளாக ஒரு அளவு காட்டி போல் நமக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார். இந்த நாள் தினம் தினம் நமக்கு வருகிறது, ஒரே மாதிரி வருகிறது. பகல் இரவு, பகல் இரவு என்று மாறி மாறி தினம் நமக்கு கிடைப்பதனால் இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விடுகிறோம். நாளைக்குத்தான் நாளை வரப்போகிறது, நாளைக்கு மறுபடியும் ஒரு நாள் வரப்போகிறது. இப்படி நமக்கு தினம் தினம் இந்த நாட்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதனால் இதனுடைய மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. ஆனால் நினைத்து பாருங்கள் என்று தெய்வப்புலவர் நம்மை எச்சரிக்கிறார். ஒரு நாளை சமமாக 24 மணி நேரங்கள் எல்லோருக்கும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் இறைவன் அல்லது இயற்கை. நீங்கள் எப்படி அதை கூறிக்கொண்டாலும் சரி. ஆனால் நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாள் போய்விட்டது, மறுநாள் போய்விட்டது, அதற்கு மறுநாள் போய்விட்டது. அதனால் அவர் சொல்கிறார், காலம் என்ற இந்த வல்லமை மிக்க கருவியை அனைவரிடம் சமமாக கொடுக்கும் அந்த இயற்கை, இது நம்முடைய உயிரை அறுக்கும் வாள் என்று உணருங்கள். நாம் நாள் நாள் என்று கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அந்த க்ஷணங்கள் போய்கொண்டே இருக்கின்றன. நம் உயிரை அறுக்கும் வாளாக அதை உணர வேண்டும். இந்த காலம் நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கிறது, ஆனால் அதை சாதாரணமாக செய்கிறது. அதனால் நமக்கு அதனுடைய பொருள் புரிவதில்லை. ஆக இந்த நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொன்றும் ஒரு பொக்கிஷம். இன்றைக்கு ஒரு 24 மணி நேரம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இன்றைக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை என் கையில் கொடுத்திருக்கிறார். இதை நான் சரியாக செலவிட வேண்டும். இறைவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவது போல் நான் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த நாளானது என்னுடைய உயிரை அறுக்கும் வாள். இது சாதாரண நாள் அல்ல. இந்த நாள் ஒரு பெரிய எச்சரிக்கையையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. இதை நான் பார்த்தபோது சற்று அதிர்ந்து விட்டேன். இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? வாழ்க்கையின் லட்சியம் கடவுள்தான் என்று நமக்கு தெளிவாக பகவான் சொல்லிவிட்டார். அந்த கடவுளை அடைவது என்பது நம் கையில் இல்லை. ஆனால் கடவுளை நினைத்து கொண்டே இருப்பது நம்முடைய கையில் இருக்கிறது. அதற்காக ஒவ்வொரு புதிய நாளையும் 24 மணி நேரங்களோடு நமக்கு தருகிறார். காலத்தை சமமாக தருகிறார். அதே கடவுள் நமக்கு உணவு, இருப்பிடம், உடை இவைகளெல்லாம் மாறி மாறி அமைகிறது. ஆனால் காலம் மட்டும் சமமாக கொடுக்கப்படுகிறது. இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வல்லமை மிக்க இந்த காலத்தை நாம் சரியாக செலவிட வேண்டும். நமக்கு பகவான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், நாமத்தை சொல்லுங்கள், நாமமும் நாமியும் ஒன்றே. அந்த நாமத்தில் நாமியினுடைய பூரண அருள் இருக்கிறது. பூரணமாக அவர் வாசம் செய்கிறார். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய நாட்கள் எல்லாம் சுலபமாக செல்கின்றன. நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம்
விரைவில் தீர்வு கிடைக்கிறது. அதோடு அந்த நாமமானது நம்முடைய உள் வாழ்க்கை வெளி வாழ்க்கை இரண்டையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இறைவனை நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இறைவனிடம் நெருக்கம் கூட்டுகிறது. ஆக இந்த நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கையில் விழும் வேலைகளை எல்லாம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள், 12 மணி நேரம் போனாலும் மிச்சம் எவ்வளவு நேரம் நாம் தூங்குகிறோம். அந்த தூக்கத்தை கூட நாம் பகவானுக்கு அர்ப்பணமாக, ஒரு முறை பகவான், நான் தூங்குவது கூட உங்களுக்காகத்தான். இந்த தூக்கத்தில் என் உடலில் எத்தனையோ நன்மைகள் ஏற்படுகின்றன. என் உடல் நலத்திற்கு இது தேவையாக இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அப்பொழுதுதான் காலையில் என்னால் என்னுடைய உடல் நன்கு இயங்கி உங்களுடைய சேவையை செய்ய முடியும் என்று அர்ப்பித்தோமானால் அந்த தூக்கம் கூட பூஜையாகிவிடும். கையில் விழும் ஒவ்வொரு வேலையையும் பகவான் உங்களுக்கு அர்ப்பணம், உங்களுக்கு அர்ப்பணம், உங்களுக்காக செய்கிறேன். அது கூட நான் செய்கிறேன் என்று சொல்வது தவறு. நீங்கள் என்னை செய்ய வைக்கிறீர்கள். நான் வெறும் கருவி மாத்திரம்தான். நீங்கள் தான் என் மூலமாக அதை செய்கிறீர்கள். ஆனால் நான் 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 என்ற ஒன்று எனக்குள்ளே சத்தமிட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் நான் செய்கிறேன் என்ற உணர்வு வருவதால் இதை நான் உங்களுக்கு அர்ப்பணமாக செய்கிறேன் என்று மாற்றிக்கொண்டு, சிறு வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, பகவான் உங்களுக்காக 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 என்ற ஒரு வார்த்தையை நாம் சேர்த்து கொண்டோமானால் அந்த நாள் முழுவதும் பூஜையாக மாறிவிடும். நம்முடைய தூக்கம் கூட பூஜையாக மாறிவிடும். அதோடு நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அந்த நாம சக்தி நம்மை நல்ல சேவை செய்ய ஒரு சாத்வீக கருவியாக ஆக்கிவிடும். இதை நாம் நினைவில் கொள்வோம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எச்சரித்துள்ள இந்த குறளை நாம் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு புதிய நாளும் 24 மணி நேரங்களோடு நம் கையில் அள்ளி கொடுக்கும் பகவான். இதோ ஒரு நாள் போய்கொண்டே இருக்கிறது உங்களுடைய ஆயுளிலிருந்து. இதை நீங்கள் நல்லபடியாக செலவிடுங்கள். வாழ்க்கை பயணத்திற்கு மட்டுமல்ல, அதற்கு மேற்கொண்ட பயணத்திற்கும் இது உதவ வேண்டும் என்ற எச்சரிக்கையை நாம் மனதில் கொண்டு இன்றைய பிரார்த்தனையையும் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களில் சமர்ப்பிப்போம். அவருடைய பேரொருளை நினைத்து கொண்டாடி அவருடைய நாமத்தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் கோட்டி கோட்டி முறை நாங்கள் வேடிக்கொள்கிறோம். தங்களுடைய திவ்ய நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களுடைய கைகளில் மட்டுமே நாங்கள் சிறந்த கருவியாக, சிறந்த செயல்திறனோடு, சாத்வீக கருவியாக செயல்பட வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் வல்லமை மிக்க இந்த மாயையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த காலம் என்ற கருவி மூலம் எங்களுடைய வாழ்க்கை, இந்த நாள் என்ற காலம் வாளாக எங்களுடைய ஆயுளை அறுத்துக்கொண்டே இருக்கிறது என்று தெய்வப்புலவர் எச்சரித்திருக்கிறார். இதையும் நாங்கள் மனதில் கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களுடைய சேவையை செய்ய வேண்டுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களுடைய நாமத்தை நாங்கள் சொல்ல முடியுமோ அத்தனையும் தங்கள் அருளாலே செய்ய வேண்டும் என்று ஆத்மாத்மா வேண்டிக் கொள்கிறோம். இறுதியாக அந்த பேரானந்த பெருநிலை, பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். தங்களுடைய நாமத்தினாலும் சேவையினாலும் அது தூய்மையாகி எங்கும் நிறைந்திருக்கும் தங்களுடைய தெய்வீக இருப்பை, உயிரோட்டமாயிருக்கும் அந்த தெய்வீக இருப்பை நாங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உணர வேண்டும். எல்லாவற்றிற்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருக்கிறது. எல்லா நிகழ்ச்சிகளும் தங்களுடைய லீலைகளின் பரிமாணங்களே என்பதை நாங்கள் உணர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் துயரங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் கருணையை கண்டு உணர்ந்து, எங்களுடைய வினைப்பயன் எங்களுக்கு கஷ்டத்தை தருகிறது என்றாலும் அந்த வினைப்பயனில் தாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்துக் கொடுக்கிறீர்கள். அந்த கஷ்டமானது தங்களுடைய பெருமையை எங்களுக்கு உணர்த்தி
தங்களிடம் நெருக்கத்தை கூட்டுவிக்கும். எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு அது ஹேத்துவாக இருக்கும் என்பதை உணர்ந்து அதை நாங்கள் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு தங்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றன. அவற்றிலிருந்து அவை மீண்டு அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறவிச் சூழல், பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். தங்களை அடைக்கலம் அடைந்துள்ளோம். எங்களுடைய பிறவியின் பயனாக இந்த சுழலில் இருந்து விடுபட்டு, அகங்காரத்தின் கொடிய பிடியிலிருந்து விடுபட்டு, மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.